இது கத்துற அன்னைக்கு தானே வந்தீங்க புதுசாக வர மாதிரியே அவள் கத்தன்னு சொல்ல போனா நீ எது கத்துற அவள் வாடு கம்முன்னு வர அவர் அவள் என்னடா வாட அம்மாங்கடா அவருக்கு ஒரு அந்த வர்றா ஓடுறா. இன்றைக்கி நம்ம சின்ன வளர்ச்சி அவன் மகளையும் திருப்பி கூட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நல்லா நடக்கிறா எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் திருப்பி கூட்டு வந்தேன். அவன் நல்லா நடக்கிறாங்க. அவங்க அம்மா தான் கத்துறா இப்போ கத்த மாட்டேன்ற அவன் ஜாலியாக தெரிஞ்சுக்கிருக்கா. ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைனம். வாரு அவன் முன்னாடி போகிறவளை கூப்பிட்டு வைக்கிறா. அவள் ஜாலியாக இருக்குது. அவளுக்கு கை கால் விரப்பு கூடுது. அவன் மகளுக்கு சின்ன வளர்ச்சிக்கு ஓடி ஆடி விளாண்டு அந்த வயசில் இந்த தவறலாம் அவளுக்கு ஓடந்தான் பார்க்குறா. இவெல்லாம் ஓட முடியல. அவள் நல்லா ஜாலியாக இருக்குது அவளுக்கு. யார் ஓடாங்கிறா அங்கே ஒன்றும் கிடையாதா. அந்த அப்படியே என்ன நெத்துருக்கு வேறு மூலி ரெடியாக இருக்க. அவர் ஓய் அங்கே என்ன இருக்குது முத்தலக பாரு தெரியாத்தா நல்லா தாண்டா வந்தீங்க. அதில் என்னடா நெத்து இருக்க போகுது காற்று அடிக்கிற காற்றுக்கு. நீ காலையிலேருந்து காற்று நல்லா அடிக்குது வரு இப்படி போனாண்டா செனக்குட்டி நல்லா கிட்ட வரைக்கும் இருக்கா. அதுக்கு மேலே அவளால் ஓட்ட நிற்க அப்படியே கை கால் அவள் அதோட துருன்னு இருக்கா. இந்த வெள்ளை மட்டையன் சின்ன வளைச்சி முட்டிக்கிட்டே இருக்கான் பாரு. நீ எதுக்கு வந்த வராத அப்படியே வீட்டில் இருன்றான். அப்படியே ஏதாவது ஒரு ஆடு இழைச்சா மற்ற ஆட்டில் முட்டுது. கொஞ்சம் நேரம் கம்மாக்குள்ள வைங்கள அப்படியே மடக்கி 2 உப்பரை விட்டு நல்லா திங்க விட்டு தண்ணி குடிக்க வைக்கணுங்க. நேராக போனால் கரெக்டாக ஓடி போயிடறாங்க வயக்காட்டுக்கு. அதனால் நிப்பாட்டணும். ஒரு 12 மணி 1 மணி நேரத்துக்கு தான் இழுக்கணும். அது வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியல. இன்றைக்கி ஸ்கைப்பால் மேட்சில் கூட்டு வரதான் பார்த்தேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன் அவள் கூட எப்படி வந்துடுவா ஸ்கைப்பால். ஆனால் நம்ம சின்ன வளர்ச்சி மாலுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு தான் 2 பேர் சேர்த்து தாயும் பிள்ளை சேர்த்து பார்த்தி அப்பப்போ கூப்பிட்டு வந்து கொஞ்சம் அவனால் வீட்டில் ஓடி பிடிச்சனால அங்கிட்ட ஓடி நல்லா விளாட்றா. அவளுக்கு இந்த மாதிரி பிளேஸாக அப்படி ஓப்பன் பிளேஸாக கரெக்டு நல்லா ஓடி அங்கிட்டு ஓடி பிடிச்சி விளாண்டுக்க. அப்போ தான் விரப்பு கொடுங்க நல்லா பால்வாக இருக்குமா. நல்ல மேட்சில் வந்து வரலாறு டயம் பயவில் அவங்க அம்மாவுக்கு இப்படி போய் நேரம் எப்படியோ கூட்டுக்கு வந்துருக்கணும். ரொம்ப லேட்டு இங்கே வந்தா பயவில் ஆளவே காணுமே. அவளை சத்தம் போடலை. அவங்க அம்மாவும் காணும் இவளையும் காணும் மூச்சு பேச்ச கூட காணும். இங்கிட்ட சத்தம் கேட்குது வர்றாங்களா சின்ன வளர்ச்சி வர்றா கத்திக்கிட்டே வராள் 2 பேரும். ஆனால் அந்தளவுக்கு அவளா 2 பேர் நல்லா வந்தோடனே நல்லா மேய்ச்சிட்டு அன்றைக்கி நல்லா மேய்ச்சாளுங்க. கருவாச்சி போது தான் ரொம்ப கத்துறாளுங்க. நேற்று என்னமோ பலத்த மழை இருக்குன்னு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு தெரில காற்று அடித்து இதாகிருக்கு. ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்தை காட்டும். ஒரு சில இடங்களில் மிதமான சாரல் வளர்க்கணும். ஒரு சில இடங்களில் மொத்தமாக மழையும் பெய்யாது. அந்த மாதிரி இந்த செய்திகளே உடனுக்குடன் வழங்குவார். நம்ம குழு தொலைக்காட்சியை ஃபாலோ பண்ணுவோம். பேசாமல் நியூஸ் வாசிக்க போகிறீங்க. டெய்லி வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒன்றும் மழைக்கால ஒரு காற்று சரியான காற்று அடிச்சுக்கிட்டுங்க. கண்ணுமே வருங்க தூரத்தில் வராரா. நான் வேகத்தில் நடக்கிறா. ஒரு ஆத்தா நெத்துக்கு வரா. இந்தா இதுக்கு போகிறா. நான் வந்து இந்தா நெத்து தரக்கிறீங்க கையில். நான் போய் சொல்லலை நீ போய் சொல்கிறான்ற. அவன் நினைக்கிறா நீ அடிக்க போகிறேன்றா. இந்த இருக்கா தின்னு இன்னும் ஃபுல்லாக தாச்சு ஃபுல்லாக இன்னும் நான் இதே காலி பண்ணு. அவங்க எடுத்து வச்சேன் நம்ம பனைமரம் மக்களுக்கு. நீயா தின்னு இங்கடா வந்த காரணம் என்ன நெத்து இருக்கையா. அவள் கண்ணுமை கொடுத்துட்டேன் உனக்கு இல்லை. அந்த அவங்க மம்மி கூட சேர்ந்து எக்கு போட்டு ட்ரைனிங் கேட்டு நல்லா எல்லோரும் வரட்டு நல்லா தின்னு கொஞ்சம் நேரம் மடங்கி நில்லுங்க. இன்றைக்கி என்னமோ வந்தாங்க திருப்பி அப்படியே கம்மா பக்கமே கிழக்க திரும்பிட்டாங்க. யூட்டர்ன் போட்டு திரும்பிட்டாங்க பாருங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓமச்சி பேட்டி வாட் ஆர் யூ டூயிங் என்ன பண்ணுற நல்லா தலையை ஆட்டி மேய்கிறியா. பரவாயில்ல என்கிட்ட அந்த உப்பு இருக்கு கடிச்சு அந்த டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு நல்லா இருக்கும் போல என்ன போய் ஓட மாட்டேன். நல்லா கொஞ்சம் ஆள் கூட ஒட்டுவாங்க. பரவாயில்ல அப்படி இருக்கணும். இந்த பெண் குயின் தான் ஒட்டாது. இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ளே நரி மோனிக்கா இந்த மரட்டைக்கிட்ட எல்லாமே குட்டி போட போகுது. அதுக்கேற்ற மாதிரி நீ ஒரு ஈன போகிற டயத்தில் நல்ல மேட்சை கொடுக்கணும். ஒன்றும் கொடுக்க முடியாமல் போச்சு. இன்னும் ஒரு 10-15 நாள் தான் அங்கே இருக்குது. கண்ணுமை எல்லாமே பழுவுன்னு எல்லாமே அதெல்லாம் ஒரு சூடாத்தே வரும். எவ்வளோ நீசா இவ்வளோ இதே டயத்தில் தான் குட்டி போட போகிறோம். அவளுக்கு இந்த பையன் நல்லா இறக்கிட்டா வேறு. நம்ம கொம்பனுக்கு தான் விழுந்துச்சு. இவெல்லாம் தேத்தணும். என்னடா வாங்க தண்ணி ஊற்றி தாண்டா போகிறோம். போதும் எனத்த வதில் கொஞ்சம் நேரம் கம்மாவுக்குள்ள மடக்கி விட்டாச்சு. நாங்கள் தண்ணிக்கு விட்டு அப்படியே வயக்காட்டுக்கு போகிறோண்டு. மொத்த மாடுகள் இங்கே தான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்குது உழப்பா. இன்னைக்கு இந்த மரத்தை பிடிச்சிருக்கு. இந்த கூட்டத்துலேருந்து ஒரு பெரிய மாடுங்க. எந்த மாடுனா ஒரு இந்த ஹச்சப் மாதிரியே இருக்கும். ஹச்சப் மாதிரி சரியாது அந்த ஜெர்சி மாடு மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாடு இறந்து போச்சு. 10 நாளைக்கு முன்னாடி தாங்க அந்த மாடு ஈண்டுச்சு. ஈண்டோடனே என்னன்னு தெரில ஒரு 2 நாள் கழிச்சு இறந்து போச்சு. மடி நோய் மாதிரி வச்சா என்னன்னு தெரில. சூப்பர் மாடுங்க இறந்தே போச்சு. சில நேரத்தில் மாடுங்க பிடித்தா இறக்குறது அந்த என்னண்டே தெரில. காய்ச்ச மாதிரிச்சா தெரில இறந்தே போச்சு. அதான் என்னடா அந்த மாடை காணோன்னு பார்க்குறேன். பயவில் அதான் அந்த மாடை இறந்து வச்சோம். இங்கே வந்தால் தான்ப்பா டெய்லி வந்து இங்கே தான் நின்று மேய்கிறாங்க. இங்கே தான் ருசியாக இருக்க போல். ஆனால் வாய்க்கு கொஞ்சம் எட்டுது போல். மற்ற எங்கே நிற்க மாட்டேன்றாங்க. நல்லா ஒரு ஓடி பிடிச்சி வாடிங்க. ஏத்த என்னடாச்சே எறும்பு படிச்சாடா ஓடி பிடிச்சி வர கையால் வர போடுது. அப்படியே இப்படி ஓடணுங்க. இந்த வயசாக ஓடுற வயசு. ஒரு காலத்தில் கருவாச்சி கண்ணு இப்படித்தான் முதல்ல கூட்டு வரும்போது அங்கே தூரத்தில் எங்கே அந்த கும்பல் வரும். அதுக்கு பக்கத்தில் அங்கே மேய்க்கும் போது ஓடி பிடிச்சி அழுவல. அது மாதிரி அந்த டயம் இன்னும் பச்சை இருந்துச்சு. இன்னும் வரப்பாக இருக்கும். அவ்வளோதான் ரொம்ப குட்டிகளே மெலிஞ்சு வச்சு. நானும் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன். நம்ம ஊரில் நிறையா ஆடு மாடு மேய்க்கிறாங்களே. நான் எல்லாரு கூடயும் பழகவும் பேசுவேன். அப்போ எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா
யாருக்கும் 50 வயசுக்கு மேலே கண்ணு சரியாக தெரிலன்றாங்க. தூரத்தில் ஆள் வரும் தெரியுது, நான் வர்றேன்னு தெரியுது, பட் யாரும் தெரில. அந்த வாய்ஸை வச்சு கட்டுக்கிறேன், கண்ணு தெரிலன்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் சொல்லுது. நானும் கண்ணு தெரில, தூர பார்வை சரியாக தெரிய மாட்டேன், கிட்ட வந்தது தெரியுதுன்றாங்க. என் கூட ஆடு மேய்ப்பரில் அவருக்கு அப்படி தான் சொல்கிறாரு. இந்த மாடு வச்சுக்கல இவர் அப்படி தான் சொல்கிறாரு. இன்னொரு கடை மாடு வச்சுக்க அப்படி சொல்கிறாரு. என்ன கரெக்டாக இவங்க சொல்கிற பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. அவங்களே எந்த வித ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த வழக்கம் மற்றபடி அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டாங்க. இத்தனைக்கும் அந்த வீட்டில் ரேஷன் அரிசி சாப்பிட்றது அவங்களுக்கே கண்ணு தெரிய மாட்டேன்னு ஆச்சரியம் தாங்க. கண்ணே தெரிலன்னு தான் சொல்கிறாங்க. தூர பார்வை. ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு எங்கே மிதிக்கிற வைக்கணும் கண்ணு தெரியும். ஆனால் அவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கார் கண்ணு தெரியல. நம்மளாம் என்ன செய்ய போகிறோம் தெரில. நம்மளாம் புதருக்குள்ளே போகிறதில்ல, கண்ணு எங்கிட்ட எதை மிதிக்கிறோமே தெரியாது அவ்வளோ. அப்புறம் எப்படி ஆடு மாடெலாம் மேய்க்கிறேன்னு கேட்டிங்களா? அவங்க வயசெல்லாம் எல்லாம் குத்து மதிப்பாக தான் ஓட்டிக்கிருக்காங்க. ஏதோ வேறு வழி இல்லாமல் தூர பார்வை சரியாக தெரில, கிட்ட பார்வை கொஞ்சம் தெரியுது, அதை வச்சு அப்படியே ஓட்டிக்கிருக்காங்க. நம்மளாம் இருக்கிற ஃபோன் யூஸ் பண்ணுற குறைக்கணுங்க. நைட்டு முக்கால்வாசி அந்த 8 மணிக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சாதான் நல்லது. ஏன்னா அப்புறம் நம்மளுக்கெல்லாம் சீக்கிரம் 40 வயசுக்குள்ளே ஃபீஸ் போயிடும். நம்ம ஏஜ் உள்ள ஆட்களுக்கு எல்லாருக்கும் இப்போயே நிறைய பேருக்கு கண்ணாடியெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாத்தாங்காலுக்கு எல்லாமே தண்ணி பாய்ச்சி எல்லாத்தையும் இந்த தொல்லி அடிக்கிறக்காக வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா தண்ணி வெட்டிக்கிருக்காங்க. தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறது. வாங்க பசங்களாம் தண்ணியாக குடிப்போம். எல்லாம் வரட்டு நில்லுங்க, ஒன்று சேர்ந்து மொத்தமாக குடிக்கப்போம். பாதி குடிச்சிக்கிறீங்க, பாதி குடிக்காமல் முன்னாடி ஓடி போயிடுது. எல்லாம் ஒன்று வரட்டும். முடியா அந்த பக்கம் போகக்கூட. ஆமாம், எங்கிட்டே குடிக்க வைக்கணுங்க. அங்கிட்டு தண்ணி தீயா சுடும். இந்த பக்கம் நல்லா இருக்கும். நீ அந்த பக்கம் தான் ஓடி போகிறாங்க. இன்னும் பாதி வரணும். முட்டா கச்சா தெரியாத ஒன்றுக்கு ஒன்று விஷமாக தான் இருக்கீங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆடுகளே நமக்கே நண்பன் நமக்கே எதிரின்றாங்க. ஆத்தா அந்த குத்து சும்மாவே சுத்த சேலங்கருப்புலாம் நல்லா முட்டுங்க. மற்ற ஆடெல்லாம் கண்டா சேர விடாது கூடத்தோட. எப்படி முட்டா பார்த்தீங்களா? இங்கே கொம்பு சார்பு இல்லை. கருவாச்சி கொம்புண்டா இங்கே கருவாச்சி இருந்தாருக்க அவர். அவள் கொம்பு ரொம்ப சார்பு. இதில் எப்படி தண்ணி கிடக்கு, நல்லா தின்னு பொறுமையாக குடிச்சுங்க. நல்லா வேண்டாலும் நல்லா வெயில் அடிக்குது. அதுக்கேற்ற மாதிரி தண்ணியாக குடித்தா தான் கரெக்டான டயத்தில் வந்துருக்குங்க. இந்த டயத்தை விட்டால் நான் தண்ணி எப்பயும் குடிக்க மாட்டாங்க. 3 மணிக்கு ஒரு தண்ணியை விட்டுக்கலாம். தண்ணி சூடாது, நல்லா குழுன்னு இருக்குங்க. தண்ணி அப்படியே இப்போ தான் தண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. தண்ணியாக குடித்தானே ஓடி பிடிச்சி விடுவாங்க நம்ம பசங்க. இன்னும் பழுனை காணோம், தென்னாவட்டா காணோம். அவங்க வர வரைக்கும் எங்கேயாவது இடத்துல நிப்பாட்டி போகணுங்க. நீங்கள் எங்கே போனாங்கன்னு தெரில. தண்ணியாக குடிச்சிக்க, அங்கே குடிக்காது இங்கே குடிச்சிக்க. எல்லா இடத்துலையும் இங்கேயும் நல்லா குழுன்னு தாங்க இருக்குது. தண்ணியாக குடிச்சிக்கிட்டே நான் அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக போட்டு அப்படியே கிளம்பணும். யாரும் இதை விட்டு நகரக்கூடாது. நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் ஒரே தான் போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. வாங்க நல்லா ஊர் சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வருவீங்க. எங்கெங்கே நான் ஆளை காண தேடுறேன், இங்கே சுற்றி திடுறீங்க. மோனிக்கா நீயே கரடி பலூன்னு தென்னாவட்டு சேர்ந்துருக்கீங்க ஒரு குரூப்பு. எப்படி போய் மேடை சுற்றி ஒரு சுற்றி வந்துட்டீங்க. நான் என்னடா ஆளை காணன்னு பார்க்குறேன். மோனிக்காலாம் எம்பூட்டு சேட்டை குடிப்பு. எங்கடா கரடி? இந்த கரடி களவாணி கரடி. பரவாயில்ல, பண்ண மரமாக நம்ம விரும்பாட்டி நெருக்கி காலி வந்துட்டாங்கப்பா. எம்பூட்டு இருந்துச்சு இந்த கொடி. டெய்லி போகையில் ஒரு கடி, வரையில் ஒரு கடி அடிப்பாங்க. இந்த கொடியை கடிங்க. ஆனால் அங்கே இருக்க அந்த முள்ளுக்குள்ளே இருக்க கொடியை தொட்டு பார்த்துறாதீங்க. இதில் எது மூத்தன்னு சொன்னால் நம்ம பண்ண மரம் தான் மூத்தது. வளர்த்தியில் ஆனாவன் கொஞ்சம் எப்படி சொல்ல, ஒரு 2 மாதம் முன்னாடி இவன் பிந்திது. இப்போ தான் 2 பல் போடுறான். 2 பல் போட்டு 2 மாதம் முன்னாச்சு. ஆனால் 2 ஒரே ஹைட்டில் இருக்காங்க. 2 தான் கொடியாடுன்றாங்களே, ஒரிஜினல் தான்ப்பா. நல்லா எக்க போட்டு நல்லா திண்டுக்க. இந்த கிணத்து மேடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க வருங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்க்கும்போது. சுத்தமாக இருக்கா? நாங்கள் ஒன்று இச்சு மரம் இருந்துச்சு, அதெல்லாம் வெட்டி தள்ளிட்டாங்களா என்னன்னு தெரில. அப்படியே கிணத்த ஒரு சுற்று போட்டு எல்லாம் வருவோம். ஒன்று சேருவோம். கரடி களவாணி கரடி, நீயும் பழுனும் எங்கே அந்த மொசக்குட்டி மூக்காய் ராக்காயி அவள் அதை விட தவறாரு. அவ்வளோ நல்லா கண்ணை கட்டிடுறா, எப்படியோ ஓடி போடுறா. தின்னுங்க. மஞ்சள் தலையை திம்பிங்கல, ஒன்று விடாமல் தின்னுங்க. அப்படியே ஒன்று விடாமல் தின்ற மாதிரியே கிட்ட போயிடுவீங்க. கிணத்து மேடையே சுற்றுங்க. ஏதாவது இருந்தால் பார்க்கவும். ஏதாவது நெருக்கில் இலை, மஞ்சள் இலை போய் சுற்றி ஒரு ரவுண்டு வாங்க வேப்பங்களா. அப்படியே இந்த வரிக்குறா கீழே இறங்கி வா. அந்த ஒரு ஈச்ச மரத்தை இலை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பசங்க புகுந்து விளாடாங்க. எதையும் விட்டு வைக்கக்கூடாது. ஓடியா மற்ற ஆடுக திண்டு போயிருக்கு. நம்ம அதை மீதி இருக்கிறத காலி பண்ணியிருந்தா எடுத்து தின்னுடா. அதை கொப்பங்கிட்டு எடுத்து போடாதாங்க. நல்லா திம்பாங்க. தள்ளுங்கடா. நல்லா வேட்டை கிடைக்கும் போது அதை அனுபவிக்கணும்டா. சும்மா மோந்து பார்த்து ஆராய்ச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா தின்னுடா. அந்த இலையை எடுத்து போடுவோம். கடிங்கடா. என்னடா மோந்து பார்க்குறீங்க? என்ன வேணாமா உங்களுக்கு? நல்லா எடுத்து சின்ன வலிச்சுமா இல்லை அப்படி நல்லா எடுங்கடா. அதுக்குள்ளே மண் ஓட்டிலாம் தொட மாட்டேன்றாங்க பார்த்தீங்களா? அங்கே ஒரு குரூப் ஏற்கனவே தின்றாங்க. தின்னுங்கடா. இது மஞ்சள் எப்படி இருக்குது? கிணறு சுத்தமாகிச்சு பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. கருவச்சி மக்களே என்ன எட்டி பார்க்குறீங்க பாருங்க. பச்சை தண்ணியாக இருக்குது. இவங்க இந்த ஊருக்குள்ளே ஒரு இச்ச மரம் இருக்குது, அதை தின்றாங்க. இந்த மரத்தை இலையே தொட மாட்டேன்றாங்க பார்த்தீங்களா? தின்னுங்கடா, நல்லதுடா. இங்கே ஒருத்தனை பார்த்தீங்களா நல்லா முட்டி பிடிச்சி வாண்டிருக்காரு. கோச்சை என்ன பண்ணுறீங்க? கோச்சு நல்லா முட்டிட்டு வாடுறீங்களா? ஒரு சண்டை ஓடுங்க. நல்லா திண்டுக்க. அப்படியே போவோம். ரோச்சி இதரா
ப்ராவோ. இந்த நல்லா முருங்கைக்கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. தின்னு அதெல்லாம் கரிச்சு நீசா இவனு வந்துட்டாலே இவ்வளோ புள்ளத்தாச்சு உள்ள. இந்த நீசா திட்டு ஓரி எடுத்து ஓடி போயிடுறி. வா வா இறங்கி வாங்க போவோம். போய் அங்கிட்ட ஒரு மேட்சை மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இருப்போம். நிற்க நேரம் போய்க்கிருக்க ஓடி அங்கே பாரு. அப்போ வந்து சண்டை போட்டுக்கிட்டான். இவனு அந்த குச்சி கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். கோச்சு இதான் சண்டையா? நரி குள்ள நரி கீரை முருங்கை சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது. இது ஒன்று கடிச்சிக்கா பாதியை கொடு. கடிச்சி குறி அவளுக்கு கொஞ்சம் கொடுப்பா. கரெக்டா போய் தைக்கவர் கோச்சுக்கு போகாத. நீ 2 கடி வேணாம்மா பாடுறா. நீ கடி எதையும் கடிச்சுன்னு ஊரை விட்டு போகிறாங்க. ஊரை மூளை வெளில போய் நீ அது முதல்ல இருப்ப. இந்த மரம் வந்து கமெண்ட்டில் கேட்டதுக்கு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி கேட்டிருந்தேன். உதிய மரம் சொல்கிறீங்க. உண்மையிலே பார்க்க சரியான பட்டு பயங்கரமாக தாங்க இருக்குது இந்த மரம். ஆனால் வித்தியாசமான பேராக இருக்குது. வாங்க பசங்களா கிளம்புவோம். ஓடியா அது உழுதுட்டாங்க இதுக்குள்ளே. வேகமாக போங்க. அப்படியே ஒன்று கூட நேற்று திறக்கிற மாதிரி நேற்று இதெல்லாம் உழுதுட்டாங்க. நல்லா பசங்க உள்ளே இறங்கலாங்க வந்தாங்கன்னா உழுதாச்சு. இன்னும் அடுத்து தொலி அடிக்கிற காலம் வந்து விட்டது. வாருங்கள் பசங்களே கற்று சிலுக்க ஓட்டத்தை பற்றி நெத்தி போட்டலாம். என்னத்தர அப்படி பார்த்தீங்க இங்கே இந்த நெத்தை பார்க்காத மாதிரி எல்லோரும் ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க தெரியல. நேற்று பயப்படாத ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்கே தான் இருப்பாங்க கவலைப்படாங்க. நெத்து இருக்கா அப்படி சொல்லுங்கள். அதனால தான் பயப்படி உசுரை கொடுத்து ஓட்டிடுறாங்க. காத்தடிக்க நிறையா விழுந்துச்சு வளப்பா. என்ன ஒன்று தான் 2 3 திண்டுறேன். திண்டுக்கு நல்லா தின்னுங்கடா. எங்கிட்ட இன்றைக்கி அதிசயமாக நெத்தெல்லாம் கிடச்சிருக்கு. முடியா பெண் கோய் திண்டுக்க. எங்கிட்ட பாதையை கரெக்டாக பசையை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கப்பா. எங்கிட்ட முளைஞ்சி எங்கிட்ட வந்துடுறாங்க. எங்கிட்ட கூட சுற்றுறாங்க. இன்றைக்கி வெயில் கொஞ்சம் அதிகம் வேறு. இன்றைக்கி எப்படி ஒரே இடத்துல நின்றுவாங்க. பொழுதுனே எப்படியே நடந்துச்சு கதையாகாதிரியே. நின்று ஏதாவது கொடியை பிடிச்சிருப்பீங்க. இந்த கொடியை பார்க்காதவங்க யார் நல்லா வைங்க. இந்த மரத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தாத்தே நீங்கள் நிற்பீங்க. நின்று எதாவது கொடியை கடித்தோம் வச்சோம் சீக்கிரம் வகுத்து நிற்போம்ல. இங்கிட்டு இருந்து அதான் பக்கம் ஓடவார். இப்படி ஓடினாங்கன்னா ஓட நேரம் தாங்க போகுது. அதனால தான் இப்போ சாயந்தரம் பிடிச்சி மேய்வாங்க ஒரே இதாக. அங்கே அவள் தம்பியை கரண்டு கத்திக்கிருக்கா. கட்டிட்டு நேற்று எங்கிட்ட விட்டவங்க அம்மாவை வர்றேன் ஜெயிக்கிறேன். வா கத்துறா உன்னை காணும் கத்துறா வர்றான். பாசம் மணி 2 பேரும் பாசம். உன்னை காணும் கத்துற போடா வா என்ன எங்கிட்டு போனோம் இல்லை ஆளை காணோம். விட்ட மேலே ஏறி விளாடுவாங்க. அந்த மேலே ஏறி மலிச்சு ஏறி விளாடுறாங்க. இந்த அனத்தெல்லாம் நல்லா படிக்கட்டு ஏசியாக இருப்பா. ஏறி விளாட்றதுக்கு இவங்க தோற்றுக்கு. அதுவும் வெள்ளாடெல்லாம் கை கால் சும்மா இருக்காது. இவங்க இப்போ நல்லா மேய்ச்சிக்கு வர. இந்த இதுக்குள்ளே கொடி இருக்குது. எங்கள் நல்லா மேட்சை கிடக்குங்க. இது ஒரு சின்ன பள்ளம் கணக்காக இருக்குது. ஊர்னியா என்னன்னு தெரில. இதில் அளவு கிடைக்குமான்னு என்னன்னு தெரில. விட்டா சும்மா பசங்க நல்லா மேய்வாங்க. நீங்கள் மேய மாட்டீங்க. நீங்கள் இப்படி ஓடி பிடிச்சி விளாண்டிங்களா மேய மாட்டீங்க. வெறும் நடையாக நடந்துக்கு இருக்கீங்க. டெய்லி இதே மேட்சை கொடுக்குறனால இப்போ 5 நாள் ஆச்சு. நல்லா மேட்சை கொடுத்தாச்சு. மறுபடியும் கம்மாக்குள்ளே போட்டு ஒரு தடவை காய போட்டோம்னா தன்னாலே நின்றுவாங்க. அப்படித்தான் செய்யணும். டேய் ஓடையில் எதுவும் புல்லுகள் இருக்கான் ஒன்றுமே இல்லைங்க. வெறும் ஒட்டு புல்லாக தாங்க இருக்குது. சாமானியமாக வந்து ஒருத்தன் கூட நிற்க மாட்டாங்க. நம்ம பசங்க சும்மாவே ஓடுவாங்க. இங்கேருந்து பார்க்க சவுக்கு அவ்வளோ தூரம். அது தெரியாதான் அது அவ்வளோ தூரம். அது போக நம்ம சூப்பர் பிளேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூப்பர் பிளேஸ் அந்த இருக்கோருங்க கும்மலாக இருக்கா அந்த மரம். அதாங்க நம்ம சூப்பர் பிளேஸு. அந்த ஏரியாக்கெல்லாம் போய் கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகிவிட்டது. எவ்வளோ தூரத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் இப்போ போக முடியல. இப்போல்லாம் ஒரு கொடி இருக்காது. அந்த பக்கம் இங்கிட்டு இருக்க பச்சை கூட அங்கிட்டு இருக்காதுங்க. எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்து நம்மளும் மேட்ச் அதுக்கு அலைஞ்சு தான் பார்க்குறோம். ஒன்றும் கதையாக மாட்டேங்குது. வேண்டி உங்களுக்கு வாய் கட்டுது. வேறு எந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இதை தவிர வேறு எந்த பக்கமெல்லாம் போக முடியாது. எங்கிட்டலாம் ஆடு மாடு தாக்கமே இருக்கா. கட்டலாம் எல்லோரும் மேய்க்கிறாங்க. ஒரு மயான அமைதி தெரியுது. ஒரு வழியாக அடித்து முடித்து நிப்பாட்டி இந்த குண்டில் நிப்பாட்டி வச்சு நல்லா நின்று தலையை வளைச்சி மேய்கிறாங்க. இப்படி நிப்பாட்டி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க. இதில் தான் கொஞ்சம் நல்லா புல் எடுத்து கடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா திண்டாயிரம் தண்ணி குடிப்பாங்க. இன்னும் சின்ன வலிச்சு மகளே வெயில் அடிக்குதா? உங்கள் அம்மாவை காணாமல் வந்ததுலேருந்து எங்கிட்ட இருக்கா பயவில்ல. ஆளவே காணாமல் வந்தா இருக்கா. அவள் அங்கே போயிருக்கா நல்லா மேய்ச்சிக்கிருக்கா. நீ போ ட்ரெயினிங் எடு. நடா ரோஸு தண்ணி தாக்க எடுத்துச்சா எருக்கில் பிடிச்சி கடிச்சிக்கிறீங்க. நல்லா வெயில் அடிக்கிறா நீ தாண்டா. நீங்கள் நல்லா திங்கி தண்ணி குடிக்க. இன்னொரு தண்ணி 4 மணிக்கு குடிக்கிற தண்ணி எப்படியாவது வயிறு நிறைஞ்சிடும். இன்றைக்கி தாங்க முட்டி போட்டிருக்காங்க. இப்படி தாங்க வெள்ளாடு முட்டி போட்டு கரெக்டாக விட்டு மேட்சாயினா நல்லா வயிறு நிறைஞ்சிடுவாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சுக்கு வயிறு நிறைய கஷ்டத்தான். எனக்கு கொஞ்சம் நேரம் ஓடாமல் தான் இருக்காங்களே. இப்போ போங்கடா இன்னும் கொடியை கடிப்பாங்க. இந்த மேட்சை மேய்ச்சிட்டு வெயிலை பார்த்துட்டு இன்னும் வெளியே வர மாட்டாங்க. இது நல்லா கிடக்குங்க. அது ரொம்ப புதராக இருக்குங்க. ஆடுகள் எப்படி உள்ளே போயிட்டு வராங்க தெரில. கூசாமல் நான் உள்ளே போயிடுறேன். நம்ம புள்ளிமானு மொசக்குட்டி கிரேசி கரடி கரெக்டாக உள்ளே ஏறி மெத்த கணக்காக ஏறி விளாண்டுறாளுங்க. என்ன தேடுறீங்க என்னங்க? அதெல்லாம் நேற்றே உழுதுட்டாங்க. உங்களுக்கு இன்னும் சாரத்தி நிற்குமா? ஏய் புள்ளிமானே கிரேசி வேறு இவ்வளோ ஜூலியம்மா நீங்கள் இப்போ மொசக்கிட்டே எப்படி வர்றதெல்லாம் இதெல்லாம் எதிர்கால டேஞ்சரஸ் ஃபெல்லாங்க.
எப்படி இருக்காங்க ஒரு புலிமானே, நீ இந்த லிஸ்ட்டில் வந்துட்ட. ஓஹா சரியில்லை, உங்களுக்கு கால் கட்டு போடணும். நான் வர்றேன் சிட்டுப்பில், நான் வர்றேன். முத்தலகே ஏய் அத்தை, இது தப்பான முடிவு எடுத்து முத்தலகே எட்டி ஓடு கொடுத்துக்கணும். எங்கெங்கே சுற்றினாலும் நீ இதாண்டே, நீ வாங்க இந்த கொடியை தான் தின்னு, நான் தவிர எதுவுமே இல்லை. நல்லா ரொம்ப செல்லம் கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. இங்கே பாருங்க, இந்த கொடியை தொட மாட்டேன்றாங்க. இன்றைக்கி பாருங்க, செந்தட்டியை நினச்சிக்கிட்டு தொட மாட்டேன்றாங்க. கம்மாவுக்குள்ளே போட்டு உங்களை ஒரு நாளைக்கு சுத்தம் முடியே நடந்துக்கிட்டே இருக்காங்க. 3 மணி பால் டைமா, பரவாயில்லப்பா. கூப்பிட்டு விட்டு போயிட்டா கூட தண்ணி தாக எடுக்கும்போது கரெக்டாக பிள்ளைக்கு அதுக்கேற்ற பால் கொடுக்குறா. இன்னும் ஆடுகளுக்கு தண்ணி தாகத்தை நம்ம தான் ரெடியாக பண்ணணும். அங்கே ஒரு தண்ணி வாய்க்கால் நாத்தாங்கல் விட்றாங்க, இல்லாட்டினா வந்த இடத்துல போய் விடணும். இன்றைக்கி பார்த்தேன், அதான் மணி கரெக்டாக நான் மதியம் 12 மணி இருக்கும்போது அப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த கேப்லேயே நான் லஞ்சம் முடிச்சேன். இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க. 3 மணி வரைக்கும் இவங்களுக்கு பசி தீராக்க நம்மளை சாப்பிட மாட்டாங்க. எந்த கேப் போட்டு அந்த கேப்பில் அடிச்சிட வேண்டியதான். நேற்று கொஞ்சம் தான் உட்காந்தாங்க, நீங்கள் நல்லா மதியம் ரெஸ்ட் எடுத்தாங்க வெயிலுக்கு. நீங்கள் நல்லா வெயில் அடிக்குதுங்க, இன்னொரு ரவுண்ட் தண்ணி விடணும். ஆனால் இவங்க வெளியே கிளம்புன்னு பார்க்க வரமாட்டாங்க. ஏன் நில்லுங்க, தண்ணி இருக்க பார்ப்பேன். அப்படியா பொழுதே, வா 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 தண்ணியை குடிக்க போவோம். தண்ணி இங்கேயே இல்லை, அந்த குண்டுக்கு தான் போகணும். அப்பாதை விட்டதில்லை. வாரு நெத்து பறக்க விட்றாங்க. இவங்க நெத்துன்னு உசுரை கொடுக்குறாங்க. வார் போய் எண்ணத்தை தான் தின்ன போகிறாங்களோ. ஆத்தாடி ஆத்தா, தண்ணிக்கு தாங்க அலைஞ்சிருக்காங்க. அங்கே தாங்க தண்ணி கிடக்கு, போய் தாராளமாக குடிக்கலாம், இறங்கி குடிக்கலாம் நல்லா மனசாரா. நீங்கள் மேய்ஞ்சிட்டு பொறுமையாக வாங்க, தண்ணியை பொறுமையாக அவங்களுக்காக வெயிட்டிங் பண்ணிக்கிருக்கோம். நல்லா மேய்ங்க. அவங்க வாரு பறக்கிறாங்க, அவங்க இறக்க கட்டி ஊடியில் வரி குருமானே. ஏய் அத்தை கருப்பு, ஓடுறா கருப்பு, தண்ணி எல்லாம் உசுரை கொடுத்து ஓடிக்கிருக்காங்க. கூப்பிட்றோம் உங்கள் அம்மா, கூப்பிட்றேம்மா, ஓடுறாங்கம்மா தண்ணி குடிக்க, ஓடுறாங்கம்மா. ஓடியா ஒருத்தர் கரு வச்சு கூப்பிட்றோம். ரொம்ப ஓடியா வாங்க. ஏத்தே 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 இல்லை ஓடுறாங்கம்மா, இதுக்கு ஓடுறாங்க தெரியலம்மா. ஓடுறோம் நம்ம, ஓடுங்க. ஒரு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. என்னங்க தண்ணியாக காணா? ஏன் யாத்த இங்கிருந்து தண்ணியாக காணா? இல்லை எம்பூர் தண்ணி கிடச்சி ஒரு தண்ணியாக கூட காணா. ஏன் யாத்த அது தண்ணிக்கு தான் அங்கே ஓடுறாங்களா? நல்லா வரும். இப்போ தண்ணியவே இல்லையா? அடாடாடாடா, எங்க எம்பூர் தண்ணி இருந்துச்சுதுல ஃபுல்லாக ஒரு தண்ணியாக கூட எனக்கு அம்மட்டு வெயிலுங்க அன்றைக்கி பற்றி போச்சு. பசங்களே உள்ளே இறங்கி குடிச்சிருக்காங்க. அங்கே தாங்க போகணும். இன்னும் தண்ணியாக காணா, கிணத்த காணாப்போ தண்ணியாக காணா. சின்ன வளர்ச்சி மகளே பரவாயில்ல, பொழைச்சிக்கிறபடி இவாடுக்கு யாரும் தெரியாமல் தண்ணியை தேடுற பற்றியா அப்படிக்கு பொழைச்சிக்கிடுவா. அங்கே போங்கடா, அதில் கொஞ்சம் வாய் கட்டுற மாதிரி தெரிகிறது, பார்த்து போங்க. தண்ணி இம்புட்டு தண்ணியாக காணமாடா. ஏன் யாத்தே இம்புட்டு தண்ணி இருந்துச்சு. அங்கே ஒரு சரி பாடிச்சு, எம்மா யாத்தே எனக்கு காப்பாற்றுவா வாயில் வட்ட. அப்படியே தண்ணி கொஞ்சமாவது வாய் கட்டு தான் தெரில. இதில் கொஞ்சம் நல்லாத்தான் இருக்குது, அங்கிட்டு இருக்கான்னு தெரில. ஆடு அங்கிட்டு ஓடுதாங்க. இன்றைக்கி இம்புட்டு தண்ணி இருந்துச்சு, தண்ணி இல்லாமல் வருங்க நல்லா மேய்ஞ்சிச்சு. சார் அடடா, தண்ணி இல்லாமல் நடக்கிறாங்களே. லீசா தண்ணி நீ இருக்கா என்னான்னு தெரில, இதுலையாவது கொஞ்சம் இருக்க போலப்பா. குடிங்க குடிங்க. என்னங்கடா மறுபடியும் திருப்பி அங்கேயே வரீங்க? என்ன விளாட்றீங்களா? என்னால் இதுக்கு மேலே பாடி தாங்காதரா. அப்படியே எங்கன்னே 2 கூட மேய்ங்க சாமிலாம் திருப்பி அங்கே கூப்பிட்றாங்க. இன்னும் 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் போல மறுபடியும். இன்னும் நடராசா பயணத்தை தொடர்றாங்க. மாதிரி இன்னும் வீட்டுக்கு அவ்வளோதான். இன்னும் 5 மணி ஆனாலும் வீட்டுக்கு பறந்துடணும், நிற்கக்கூடாது. 6 மணிக்கு வீட்டுக்கு ஓடி போயிடணும். நம்ம சின்ன வலிச்சு இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்தா, அன்னைக்கு கூட பரவாயில்ல. இன்றைக்கி இப்போ அந்த ஒரே நாள் தான் வந்து பைபிள் எலும்பு தெரிஞ்சு வச்சு. இன்னைக்கு காலையில் கொண்டு போய் நல்லா இருக்கா பாருங்க. பைபிள் வரிச்செலும்பா தெரியுது. அவன் நினைப்பா யாரை 3 தூரம் கொண்டு போயிட்டு மேய்ச்சி கொண்டு வரையான், கால் வலிக்குது நினைப்பா. நல்லா இருந்தாக்க நல்லா போட்டுக்கிட்டு வச்சாலே. ஒரே நாள் வந்தால் உடம்பு வாத்தியாச்சு. யாருக்காவது உடம்பு குறையும்னா சொல்லுங்கள், என்கிட்ட வாங்க, உங்களுக்கு டெய்லி சில கலோரிகளை குறைச்சி கொடுத்துட்றேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் 1 ரூபா கூட தர வேண்டாம், ஃப்ரீ சர்வீஸ். அந்த மாதிரி தாங்க எல்லாத்தையும் 6 பேக் ஆகி கொடுத்துறேன். எல்லாம் நல்லா வரவங்க எல்லாம் எலும்பாகிட்டாங்க. நல்லா நடந்துக்கிட்டே வீடியோ வாட்டிதாங்க. சரி நண்பர்களே, இந்த காணொலி இதோட பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படி பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கை தெரிவிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோ உங்களை சந்திக்குவா. அது வரைக்கும் வீடியோவை உடனுக்குடன் வழக்கம் ஒரு நான் உங்கள் வைரம் பட்டா சியூ. இந்த குழு தொலைக்காட்சிக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரைட்டா பாப்பா சியூ டாட்டா. இங்கிட்ட ஒரு பக்கம் 2ஆக பிரிச்சு ஆகிருக்கு. இவங்க மேலே என்னத்தை செய்ய